Hello friends, welcome to my channel. Today video la strawberry fruit custard recipe தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டெசர்ட் பண்றதுக்கு நான் custard powder strawberry flavorல வாங்கி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். முதல்ல ஒரு panல 250 ml அளவுக்கு milk add பண்ணிக்கோங்க. milk நல்லா கொதிக்கட்டும். நாம அதுக்குள்ள ஒரு சின்ன பவுல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு custard powder சேர்த்துப்போம். அது கூடவே நாம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு milk ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுப்போம். நாம இத கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுப்போம். இந்த மாதிரி லிக்விடா இருக்கணும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் sugar 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. sugar நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்க ஒரு ஸ்பூன் இல்லனா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. sugar மெல்ட் ஆவற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மில்கோட அளவு கொஞ்சம் கம்மியாகும். அந்த ஸ்டேஜ்ல நாம கலந்து வச்சிருந்த custard powder-ஐ இப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு கலந்து விடுங்க. அப்பதான் நமக்கு கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கலந்து வரும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் கையை எடுக்காம நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அப்பதான் நமக்கு அந்த custard powder வந்துட்டு நல்லா பாலோட mix ஆகும். பால் நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு இது நல்லா ஆறுனதும் ஒரு சின்ன பவுல்ல மாத்திட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். 2 ஹவர்ஸ் கழிச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து பார்த்ததும் நல்லா கெட்டியா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ் உங்க இஷ்டப்படி உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் வச்சே நீங்க பண்ணி கொடுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த 3 ஃப்ரூட் தான் ஆட் பண்ண போறேன். மாம்பழம் தோல் சீவிட்டு பொடியா கட் பண்ணிட்டு 1 கப் சேர்த்துக்கிறேன். அது கூட ஆப்பிளும் 1 கப் தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் மாதுளம்பழம் 1 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்ததுனா நீங்க அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 ஹவர்ஸ் இத ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்றப்போ நமக்கு இது நல்லா சில்லுன்னு ஃபலூடா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்குலாம் இத கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் custard ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அது மேல டெக்கரேட்டிங்காக 2 செரி பழத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you.